பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ராஜதந்திர பணிகளுக்காக வாகனம் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியமைக்கு ரஷ்யா கண்டனம் வெளியிட்டுள்ளது. குடியேற்றவாசிகள் ரஷ்யாவின் ராஜதந்திர பணிகளுக்கான வாகனத்தை தாக்கி அதில் இருந்த ராஜதந்திரிகளை வாய்மொழியாக அச்சுறுத்தியதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய குடியேறிகளின் இந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு இஸ்ரேலிய படையினர் தலையிடவில்லை என மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் ரஷ்ய ராஜதந்திரிகளுக்கான வாகனம் தாக்கப்பட்டமை குறித்து இஸ்ரேலிடம் அதிகாரப்பூர்வமாக மாஸ்கோ முறைப்பாடு செய்துள்ளது. இந்த தாக்குதலானது 1961ஆம் ஆண்டு ஏற்பட்ட ராஜதந்திர உறவுகள் தொடர்பான லியன்னா சாசனத்தை முற்றாக மீறும் நடவடிக்கை என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படையினரின் ஒத்துழைப்புடன் நடந்தது என்பது திகைப்படைய செய்யும் ஒன்றாக இருப்பதாகவும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் அனுமதி பெற்ற ரஷ்யாவின் ராஜதந்திர பணி செய்வோரை பலஸ்தீனத்திற்கு அழைத்து சென்ற போதே தமது வாகனம் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான ஐநா பாதுகாப்பு பேரவை அமர்விலும் தமது ராஜதந்திர பணிகளுக்குரிய வாகனம் தாக்கப்பட்டுள்ள விடயத்தை ரஷ்யா எடுத்துரைத்துள்ளது.